இல்லை கைஸ், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். பிகாஸ் ஐ எம் அன்எம்ப்ளாய்ட். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நான் இது ஒரு நாள் பேசணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்ட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, இப்போ நான் 10th முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கோர்ஸ் எழுதணும்னு தெரியல. தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரம் வச்சு அப்படியே ராவு. இப்போ இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும். எனக்கு புரியல என்ன பண்றது. அதாவது நான் என்னோட லைஃப் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் 10th ஃபினிஷ் பண்ணேன். ஆல்ரெடி மார்க் கொஞ்சம் ஆவரேஜா வந்துச்சு, அதிகமாலாம் வரல. ஒரு 63% வந்தது. சரி ஓகே, ஒரு 63% தான் வந்தது அப்படின்ட்டு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணாம அந்த இது கடந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு எந்த கோர்ஸ் எழுதலான்னு தெரியல. ஆனா என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும், நான் வந்து டாக்டர் ஆக போறேன்டா, நான் வந்து காமர்ஸ் குரூப்ல போறேன்டா, இந்த மாதிரி நான் காமர்ஸ் குரூப்ல போயிட்டு இந்த மாதிரி அக்கௌண்டன்ட் ஆக போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் டாக்டர், நான் பெரிய டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா எனக்கு வந்து மோஸ்ட்லி ஐடி வேலைக்கு போகணும்னு ஆசை. வேலை கிடைச்சிருக்கு சார், ஏதோ ஜாவா தெரிஞ்சனால தப்பிச்சேன் சார். ஆனா எனக்கு மோஸ்ட்லி எனக்கும் ஐடி வேலைக்கு போகணும்னு ஆசை. பட் மைண்ட்ல ஒரு திங்க் வந்துச்சு. அது என்னன்னா, நம்ம ஏன் பயாலஜி குரூப் எடுக்கக்கூடாது? பயாலஜி குரூப் எடுத்தா நம்ம காமர்ஸுக்கும் போகலாம், நம்ம ஐடிக்கும் போகலாம், நம்ம டாக்டர் ஆகிடலாமே அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்க யாராவது திங்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அட்டகாசம் இருக்கே. பட் நான் இந்த மாதிரி திங்க் பண்ணேன். ஓகே சரி, 12th முடித்தேன். ஒரு 73% வந்தது. அதாவது நான் 11th 12th படிக்கும் போது 11th வந்து எப்படி சொல்றது, 11th 600, இதுலேயும் 600, 12th 600, அந்த மாதிரி 1200 600, 11th 600, 12th 600 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அப்போ எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அப்போ வந்துச்சு. நான் வந்து அப்போ 11th சரியா படிக்கல. 11th எதுக்கு படிச்சுக்கிட்டு டேரக்டா 12th போய் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி கொரோனா வந்துருச்சு அந்த டைம்ல. சரி ஓகே, கொரோனா வந்துச்சு, ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சா கொஞ்சம் இன்னும் மார்க் எடுத்துடலாம். ஏன்னா நான் 11th கொஞ்சம் லோவே மார்க் கம்மி எடுத்துட்டேன். சரி 12th வந்துச்சு, கொரோனா சரியா படிக்கல. ஃபுல்லாக கொரோனா போயிடுச்சு. அப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் எடப்பாடி சார் வந்து ஆல் பாஸ் பண்ணி விட்டாரு. 11ஆம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற செய்தீரே எல்லா மாணவர்களையும் ரட்சிக்க வந்த தெய்வமே. சரி ஓகே, அப்போ வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டாரு. மார்க் ஆனா ஆல் பாஸ் ஓகே, ஆனா மார்க் எவ்வளவு வரும்னு தெரியல. எனக்கு மார்க் எவ்வளவு வரும்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து அப்போ சரியான விளையாட்டு. கிரவுண்டுக்கு போவோம், விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், வீட்டுக்கு போவோம், நைட்டெல்லாம் பப்ஜி உட்காந்து விளையாடுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ரிசல்ட்னு சொன்னாங்க. எதை வச்சு ரிசல்ட் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 11th மார்க் வச்சுதான் 12th மார்க் வந்து ரிசல்ட் போடுறாங்களா. சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. அப்போ மனசே கொஞ்சம், ஏன்னா நான் 11th படிக்கவே இல்லைங்க. அதை எப்படி சொல்றது, 12th படிச்சா 12th மார்க் தான் மெயின். ஸோ அதை வச்சு தான் நான் காலேஜில் வந்து சீட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் 11th சரியாவே படிக்கல. படிடா ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்னா. பார்த்தா 11th மார்க் வச்சு தான் 12th மார்க் போட்டிருக்காங்க. அதை நினைச்ச உடனே ஐயோ ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பரவாயில்லைங்க, ஒரு டீசெண்டாக ஒரு 73% மார்க் எடுத்திருந்தேன். ஓகே, அது ஓகேவா தான் இருந்தது. சரி ஓகே, இது முடிஞ்சுது. எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கே நம்பிக்கை இல்லை என் மேல. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேர்ந்துடலாம் ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல அப்படின்ட்டு சென்னையில ஒரு காலேஜ் போய் சேர்ந்தேன். என்ன குரூப் எடுக்குதுன்னு தெரியல. ஓகேங்களா, எங்கள் ஊர்லேயே ஒரு காலேஜ் இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் பெரிய காலேஜ். அது நான் வந்து அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி போயிட்டு எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியல. பிகாஸ் 1 இயருக்கே 4 lakhs 4.5 lakhs கட்டுற மாதிரி வந்துச்சு. லோக்கல் தான் அந்த காலேஜ், பெரிய காலேஜ் அது. அப்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்ததுனால நாங்கள் இதான் இதே எடுக்காம அந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியாம போச்சு. 4 lakhsலாம் கட்ட முடியாது அந்த காலேஜில். சார் சோடா என்ன வரீங்க? 8 பைசா.
5 பைசா சோடா இருக்குமா? இல்லப்பா. சரி, ஒரு பழம் கொடு. ஸோ சென்னையில் போனேன். ஒரு ஓகே டீசெண்டாக தான் சொன்னாங்க. அந்த சென்னையிலும் அது கொஞ்சம் பெரிய காலேஜ் தான். ஓகே டீசெண்ட். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னாங்க. இப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கே ஒரு நல்ல இது சொன்னாங்க. அங்கே வந்து தப்பு பண்ணிட்டேங்க. அது என்னன்னா ஒருத்தர் ஈஸி எடுக்க சொன்னாங்க. ஓகே ஈஸி எடுத்தா இது நினச்சா எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. அது என்னன்னா பயாலஜி எடுத்தா டாக்டருக்கு போகலாம், அக்கௌண்டன்ட்டுக்கு போகலாம், ஐடி வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் நெக்ஸ்ட்டு காலேஜ் என்ட்ரு ஆகும்போது ஓகே ஒருத்தர் வந்து ஈஸி எடுக்க சொன்னாங்க. ஈஸி வந்து நல்ல கோர்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஈஸி எடுக்கலாம் அதுக்குள்ளே போனோம். அந்த காலேஜில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அவர் சொன்ன காலேஜில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு காலேஜ் வந்து இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டாங்க. ஓகே இது கொஞ்சம் இதில் வந்து அவங்க ஈஸி எடுக்க சொன்னாங்க, இவங்க வந்து ட்ரிபிள் எடுக்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ட்ரிபிள் எடுத்தேன். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா காலேஜ் 4 lakhs சொன்னாங்களே, அந்த காலேஜ் வந்து சிஎஸ்சி எடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். அதே மைண்ட் செட்டோட வந்து இந்த காலேஜில் சிஎஸ்சி எடுத்திருந்தா கொஞ்சம் கம்மியாக ஃபீஸ் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் என் கொழுப்பு இவங்க அந்த காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க இந்த ட்ரிபிள் எடுத்தால் ஐடிக்கும் போகலாம், இந்த எலக்ட்ரிக்கலுக்கும் போகலாம் அப்படின்ட்டு ட்ரிபிள் எடுத்துட்டேங்க. அவ்வளோதான் பயோமேக்ஸ். ஓகேங்களா ஸ்கூலில். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து காலேஜில் வந்து ட்ரிபிள். ஓகே படித்தேன். ஒரு 4-5 அரியர் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ரொம்ப அப்செட்டாக போயிடுச்சு. அவங்க சொல்கிறது ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதுலேயே ஹாஸ்டல்லையும் படிச்சதில்லை. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போய் சென்னையில் போய் படிக்கிறேன். சிட்டியில் போயிட்டு ஒரே மைண்ட் அப்செட்டு. ஃபர்ஸ்ட் இயரில் டொக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைமில் 2 அரியர் விழுந்து போச்சு. சரி ஓகே அரியர் இருந்துச்சு, இது மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது படித்து எப்படியாச்சும் கிளியர் பண்ணலான்னு பார்த்தா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, 2 அரியர் வச்சா ஹாஸ்டல் விட்டு விக்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஹாஸ்டல் விட்டு விக்கெட் பண்ணால் ரொம்ப காசு அதிகமாக செலவிடும், வெளியே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனு. சரி ஓகே செகண்ட் செம் அந்த கொஞ்சம் அப்படி அவங்க ஹாஸ்டலர்கிட்ட பேசி வாடகைகிட்ட பேசி மேனேஜ்மெண்ட்டில் பேசி சார் இந்த ஒரு செம் மட்டும் சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணேன், அந்த ஒரு செம் மட்டும் இது பண்ணிட்டேன், ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். 2வது செம் வந்து ஓகே இது 2ம் கிளியர் பண்ணிட்டு இந்த அரியர் ஒரு அரியர் அப்படின்னு போச்சு செகண்ட் செம்மில். ஒரே மைண்ட். அது என்னன்னா நம்மளுக்கு மேக்ஸ் வராது, சின்ன வயசுல மேக்ஸ் வராது, அது வேற விஷயம். மேக்ஸில் ஒரு செகண்ட் செம் மேக்ஸில் வந்து வீண்டு போச்சு. ஓகே M2 அடிட்டு அது ஈஸியான சப்ஜெக்ட் M2, அது வீண்டு போச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாரும் சொல்றாங்க என்ன மேக்ஸ் ஈஸி தானா, M2 தான்டா ஈஸி தானே, கிளியர் பண்ணிடுறாங்களா, கிளியர் பண்ணலாம்னா எனக்கு மேக்ஸ் வராது, என்ன பண்ணுறது. ஸோ என்ன பண்ணேன், இப்படியே போச்சு காலேஜ். ஒரு அரியர் இருந்தால் இருக்கலாம், அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது, எப்படியாச்சும் கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படியே கிளியர் பண்ணி 5வது செம்மிலே ஒரு அரியர் இது கிளியர் பண்ணால் இன்னொரு அரியர், இது கிளியர் பண்ணால் இன்னொரு அரியர், இது கிளியர் பண்ணால் இன்னொரு அரியர், அப்படியே போயிட்டு இருந்தது. சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா எனக்கே சுத்தமாக ஐடியா இல்லை. எப்படியோ 7th செம்முக்கு வந்தேன், மொத்த அரியர் கிளியர் பண்ணிட்டேங்க, எப்படியாச்சும் வேலை வாங்கினோன்ட்டு. அப்போ 3rd இயர் படிக்கும்போது சொல்லிட்டு நாங்கள் இப்பயே சூஸ் பண்ணுங்க உங்கள் கரியரில் வேலைக்கு போகும்போது நீங்கள் ட்ரிபிள் பெஸ்ட்டாக போகணுமா ஐடி பெஸ்ட்டாக போகணுமா சூஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே பச்சு வேலைக்கு போடான்னு சொல்லிட்டு சரி ட்ரிபிளில் அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டமா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், கோர் இதில் போகலான்ட்டு சரி படித்தேன். அது அந்த போன பார்த்தா என் காலேஜில் பார்த்தா எல்லாம் ஐடி கம்பெனி தான் வருது, இந்த கம்பெனியில் ஒன்றுமே வரல. அதாவது நான் படித்த கோர் சம்மந்த சப்ஜெக்டாக ஒன்றுமே வரல. அப்படி வந்தாலும் சேல்ஸ் அதிகமாக தேடாண்டி கோரில் அதிகமாக போகல, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே இது போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், ஐயோ ஒரே அப்செட்டில் உட்காந்துட்டேன், என்ன பண்ண ஐடிக்கு போகலாமா, இவங்க வேலை பச்சு வேலைக்கு போகன்றானாக்கா. எனக்கும் அந்த வேலையில் பட்டாதாரி படம் பார்த்துட்டு பச்சு வேலைக்கு போங்கண்ணா என்னதான் வந்தாலும், அது வரைக்கும் ஐடி வேலைக்கு போகலான்னு பச்சு வேலைக்கு போகலாம், பச்சு வேலைக்கு வந்தால் தான் வேலைக்கு போவோம், பச்சு வேலைக்கு வந்தால் தான் வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ட்ரிபிள் எடுத்துட்டு சரி ட்ரிபிள் லைன்லேயே ஏதாச்சும் ஒன்று போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா எல்லாமே ஐடி கம்பெனியில் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஒரே 2 கம்பெனி தான் எனக்கு வந்துச்சு இதில் காலேஜில், அதாவது கோர் கம்பெனி, அதுவும் பெரிய பெரிய கம்பெனி. அதில் கொஞ்சம் டேலண்டான பசங்க இருந்தாங்க. இப்போ நம்மளை விட பெரிய இன்னும் நல்லா படிக்கிற இவ்வளோ பசங்க இருக்காங்க. அவங்க வந்தாங்க எடுத்தாங்க இது. அவங்க வந்து கொஞ்சம் சில பேர் பிளேஸ் ஆயிருந்தாங்க பெரிய கம்பெனி. அதுவும் ஒரு கம்பெனி வந்து ஈஸியும் அந்த கம்பெனி தூக்கி போட்டாங்க, ட்ரிபிளையும் தூக்கி போட்டாங்க. அதில் கொஞ்சம் அதில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற பசங்க இருந்தாங்க, இங்கிலீஷ்லாம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற பசங்க இருந்தாங்க. ஓகே அவங்க வந்து அதில் ஸ்டார்ட் ஆகினா சரி முதல் சரிண்ணே உங்கள் கம்பெனி வராமையே போயிட்டு போகுது, இன்னும் எவ்வளவோ அதான் 3rd இயர்ல தான் வந்துச்சு.
4th இயரில் வரும்போது ஃபுல்லாக ஐடியில் பாதி பசங்க பிளேஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் ஐடியில் தான் பிளேஸ் ஆனாங்க. அப்போ வந்து எனக்கு மைண்ட் மாறி போச்சு. ஆஹா, நம்மளுக்கு கோர் ஐடியில் போயிடலான்ட்டு ஐடிக்கு அப்போ தான் உட்காந்து கோடிங்லாம் போட்டால் காலேஜ் முடிஞ்சு போச்சு. கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணால் காலேஜ் முடிஞ்சு போச்சுலாம் இந்த மாதிரி ஆகி போச்சு. சரி ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் இந்த மாதிரி காலேஜ் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, கோர்ஸ் ஐடி வேலைக்கு போயிடலாம், கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 6 எல்லாருக்கும் அந்த மாதிரி தாங்க 6 மந்த் கோர்ஸ் பண்ணேன். அந்த பாவிங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ணல. மோஸ்ட்லி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. சரி ஓகே, 6 மந்த் கோர்ஸ் எடுத்துட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஐடி கோர்ஸ் எடுத்தேன். பெங்களூர் வந்துட்டேன். சென்னையிலேருந்து பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூர் வந்து ஐடி கோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போச்சு. எல்லாம் நான் பிளேஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோ போடுற இந்த சமயத்தில் எனக்கு சுத்தமாக வேலை இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஐடி தான் அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஐடி. ஸோ இதை பற்றி தான் உங்ககிட்ட நான் மெயினாக பேசணும்னு நினச்சேன். ஸோ அவங்களாம் சொன்ன கோர்ஸில் இந்த மாதிரி 36,000 கட்டுங்க, 40,000 கட்டுங்க, வேலை வாங்கி தந்துடும், பிளேஸ்மெண்ட் வாங்கி தரேன்னாங்க. அதுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங்னு ஒன்று இருந்தது. இந்த ஸ்டார் 1 ஸ்டார் எடுத்தால் நீங்கள் இதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் 1, 2 இருந்தது. ஸ்டார் எடுத்தால் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் உள்ள தள்ளி விடுவாங்க. 1 எடுத்தால் அவங்க இன்னொரு எக்ஸாம் வச்சு ஸ்டார் வாங்குற வரைக்கும் அந்த எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும் அந்த இதில், அந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூஷனில். 2 எடுத்தால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண யோசனை, சரி ஓகே, அவங்க மார்க் இன்டர்வியூ மாதிரி ஒன்று அட்டன் பண்ண வச்சாங்க. மார்க் இன்டர்வியூ வந்து ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் மோசமாக இதில் வந்து டஃப் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா பசங்களும் வேலை இல்லாத எல்லா பசங்களுமே அந்த இன்ஸ்டியூஷன் தான் இருக்காங்க. மொத்த பசங்க வந்து இந்தியாவிலிருந்து போன குரூப்ல ஹையஸ்ட் தமிழனும் கேரளாக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் பாவினா இவங்க இத்தனை பேர் இருக்கானுங்க. ஏன்னா பார்த்தா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறாங்க. ஒருத்தர் சிபிஎஸ்ல வந்து அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. அவங்க எல்லாம் ஐடி கோர்ஸ் பண்ணிட்டே வந்திருக்கானுங்க. சரி ஓகே, இவங்க மாதிரி எப்படியாச்சும் வேலை வாங்கிடணும் அப்படின்ட்டு உட்காந்து நைட்டு பகல் படிக்கிறேன். ஒன்றும் முடியல. இந்த இன்ஸ்டியூஷன் நடக்கிற ஒரு இது நான் தெரியுமா, ஒரு ஸ்கேம் மாதிரி. அது எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி எடுத்துட்டு வருவாங்க. அந்த கம்பெனியை உள்ள எடுத்துட்டு வந்து அதில் வந்து ஒரே ஒரு 3 பசங்க தான் இருக்கும் அந்த கம்பெனியில். அந்த கம்பெனி கொண்டு வரதே ஒரு கம்பெனி கொண்டு வராங்க. அந்த 3 பசங்களை மட்டும் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியில். நாங்கள் வந்து இன்ஸ்டியூஷனில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேரில் 3 பேர் நான் பண்ண, அந்த 100 பேர் எவ்வளோ என்ன மாதிரி பசங்களாம் இருப்பாங்க. சரி ஓகே, நம்மளும் நம்ம டேலண்ட்டு நினச்சிட்டு உள்ள போயிட்டு அட்டன் பண்ணுறோம். அப்போ வந்து ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் மார்க் இன்டர்வியூ ஆல்ரெடி அட்டன் பண்ணல, மார்க் இன்டர்வியூ ஸ்டார் ரேட்டிங். எனக்கு வந்து மோஸ்ட்லி 1 ஒரு இது தாங்க ஸ்டார். எஸ்கியூஎல் இது மாதிரி நான் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்திருந்தேன். மோஸ்ட்லி இந்த எல்லா சப்ஜெக்ட்லுமே ஒரு இது வந்து ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்டார் எடுத்தவங்க தான் அந்த கம்பெனி உள்ள அமைச்சிட்டாங்க. இதே மாதிரி வந்து வந்துட்டே இருந்தது நிறைய வாட்டி. ஆனால் போனால் என்ன, இது ஒரு கட்டத்தில் நானே எடுத்துட்டேன். ஓகே, ஒரு அந்த 6 மாதம் கோர்ஸ் முடிஞ்சது, நம்மளே வெளியே எங்கேயாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம் ஆஃப் கேம்பஸ்ன்னு பார்த்தா அப்ளை பண்ணுறேன். லிங்க்டின்ல நௌக்கரியில் அப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கு. வேலை தேடி மெட்ராஸ் போனியே, என்னாச்சு? வேலை தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. பாக்குறவங்க ஊருக்கு போனா கேக்குறாங்க, என்னடா இது மாதிரி என்னடா வேலைக்கு போனே இல்லடா கேக்குறாங்க. எங்க வேலை கிடைச்சா போக மாட்டோமா, அதான பிரச்சனையா இருக்கு. எனக்கு உண்மையா புரியல, என்ன சொல்றதுனே தெரியல. பிகாஸ் நான் அது இந்த மாதிரிதான் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தவங்களாம் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப கோர்ஸ் எடுத்தா எல்லாருனாலாம் பிளேஸ் ஆயிட முடியாது. ஸோ நான் ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லி விரும்புறேன். நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க என்ன எடுக்கலாம். நம்ம என்ன வேலைக்கு போனோம் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. கோர் வேலைக்கு போனோமா, அதான் கோர்ஸ் நம்ம ஐடி, அதான் அந்த ட்ரிபிளில ஈசியில இந்த மாதிரி கோர்ஸ் சப்ஜெக்ட்ல போனோமா, இல்லை ஐடியில் பிளேஸ் ஆகணுமா, இல்லை அக்கௌண்ட்ஸ் போனோமா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஐடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நீங்க ஐடி வேலைக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. இப்போ வந்து பாதி பேர் ஸ்கூல் முடிச்சிருங்க, எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னுட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்பயே யோசிச்சுங்க எந்த மாதிரி வேலைக்கு. டாக்டர் ஆகணுமா, பயோமேக்ஸ் எடுங்க, அந்த பயாலஜி நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாங்க நீட் எழுதுங்க. இதே நீங்க ஐடிக்கு போனோம்னா ஸ்கூல்ல வந்து 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு ஐடி வேலைக்கு போனோம்னா ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. காலேஜுக்கு போயிட்டு நல்ல இதுலேயே எந்த காலேஜ் நல்ல காலேஜ் கேம்பஸ் எது வரும்னு பாருங்க, அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு இது இருக்கு, அதான்
ஐடிஎஸ் போங்க, ஐடிக்கு போங்க, ஏஐ எடுங்க. இப்போ நிறைய வந்துச்சு கோர்ஸ் ஐடி சம்மந்த ஃபீல்டில். அவங்க இப்போ ட்ரெண்டில் எது போயிட்டு இருக்கோ அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் காமர்ஸ் போறீங்களா, சி குரூப் எடுங்க. காமர்ஸ் எடுத்து அக்கௌண்ட் படிங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. காலேஜுக்கு போனோடனே இந்த பிகாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதா போங்க. இது இப்போ என் லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இது வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்டா தான் இருக்கு. அங்கங்க நான் ஒரு தப்பு பண்ணதுனால இப்போ இந்த நிலைமையில வந்திருக்கேன். ஸோ நீங்க அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே மக்களே, சரி பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.